யாழ்ப்பாணம் கேகேஎஸ் வீதியில் 5.5 பரப்பு காணி 3 மாடி கட்டிடத்துடன் விற்பனைக்கு. பழைய கரிகரன் பிரிண்டர்ஸ் இடம். தொடர்புகளுக்கு 076 830 39 31. செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இப்போது பல விடயங்கள் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஒரு புறம், மறுபுறம் ஊழல் விசாரணைகள், இன்னும் ஒரு புறம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய விசாரணைகள், இன்னும் ஒரு புறம் பல வேறுபட்ட மோசடி விவகாரம், மறுபுறம் ஆயுத குழுக்களினுடைய கடத்தல் காணாமலாக்குதல் தொடர்பான விவகாரங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கின்ற போது இப்போது மிக பிரதானமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருப்பது இலங்கையிலே இடம்பெற்ற பல விடயங்கள் இருந்தாலும் கூட மட்டக்களப்பு மாவட்டம், குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற கடத்தல் காணாமலாக்குதல் தொடர்பிலான பல விடயங்கள் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பிள்ளையான் உட்பட்ட மூவருக்கு எதிராக தொடர்ந்தும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 18ஆம் தேதி வரை இந்த விளக்கமறியல் நீடிப்பதாக மட்டக்களப்பு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். மட்டக்களப்பில் கடந்த 2008ஆம் ஆண்டு T56 ரக துப்பாக்கியால் 5 பேரை கொலை செய்த விவகாரத்தில் பிள்ளையான் உட்பட ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் அல்லது இன்ஃபோமர்கள் உட்பட்ட மூவருக்கு எதிராக எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலை நீடித்திருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்ட நீதவான் நீதிமன்றம். அதில் குறிப்பாக இன்னும் ஒரு விடயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அந்த உத்தரவிலே குறிப்பாக காத்தாங்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த போலீஸ் பாயிஸ் என்பவருக்கும் திறந்த பிடிவுராந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவை இன்டர்போல் கூடாக ஒரு சர்வதேச பிடிவுராந்து ஆக்குவது தொடர்பிலும் போலீசாரும் மற்றும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள். இந்த போலீஸ் பாயிஸ் யார் என்கின்ற கேள்வி உங்களிடம் இருக்கின்றது. இந்த போலீஸ் பாயிஸ் என்பவர் ஒரு மோசடி பேர் வழி, ஒரு பெரும் கொலை கும்பலினுடைய தாதாவாக இருந்தவர். கோட்டாபாய ராஜபக்சவின் கொலையாளி கொம்பனியினுடைய முகவராகவும் முதன்மை தளபதியாகவும் இருந்ததாகத்தான் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரம்பகட்ட தகவல்கள் இருக்கின்றன. அவை தொடர்பான பல ஆதாரபூர்வமான காணொளிகளும் இருக்கின்றது. அதனையும் நீங்கள் இப்போது பார்க்கலாம். 2008ஆம் ஆண்டு கல்லடி பிரதேசத்திலே போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட்ட 2 சுட்டுக்கொலை செய்யப்பட்டதில் TMBP கட்சி உறுப்பினர் உட்பட்ட 2 காத்தாங்குடியில் படுகொலை செய்யப்பட்டது. சாந்தன் அவரோடு உட்பட்டவர் காத்தாங்குடி பிரதேசத்திலே படுகொலை செய்யப்பட்டதோடு மட்டுமல்ல, அதனை தொடர்ந்து தமிழ் பிரதேசத்திலே முஸ்லிம் பிரதேசங்களை சேர்ந்திருந்த ஒரு சிலர் படுகொலை செய்யப்பட்டு ஒரு கலவரமாக மாற்றியதில் இந்த போலீஸ் பாயிசினுடைய மூளைதான் மிக பிரதானமாக செயற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது அதன் பின்னணியில் அவருடைய சதித்திட்டங்கள் தான் மிக பின்னப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது வவுனதீவு, கரையாக்கந்தீவு பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவருடைய கடத்தல் மற்றும் படுகொலை தொடர்பான வழக்குகள் தான் இன்று நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர் ஏற்கனவே 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் எனப்படக்கூடிய சிவனேசதுரை சந்திரகாந்த். பிள்ளையானை யாரும் மறந்திருக்க மாட்டேன். இப்போது கிழக்கு மீட்க சென்றவர்கள் அல்லது கிழக்கை காப்பாற்ற சென்றவர்கள் எல்லாம் இந்த அக்கப்போருக்குள் மாட்டிக்கொண்டது மட்டுமல்ல, இந்த கொடூரமான வேலைகளில் ஈடுபட்டவர்களாகத்தான் பதிவாகின்றார்கள். அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் வெகு விரைவில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட பின்னர் கைது செய்யப்படுவார். ஆரியம்பதி பகுதியிலே ஒருவருடைய படுகொலை தொடர்பில் அண்ணன் தம்பி 2 ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் இப்போது பிணையில் வெளியில் இருக்கின்றார்கள். அவர்களும் வெகு விரைவில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய முக்கிய செய்திகள் கூறுகின்றன. இந்த காத்தாங்குடி பகுதியில் தான் ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய தகவலாளிகள் அல்லது இன்ஃபோமர்கள் செயற்படுவார்கள். அதில் குறிப்பாக முகமது சிபான், முகமது சாயித் ஆகியோரை கடந்த 2025ஆம் ஆண்டிலே CIDயினர் கைது செய்திருந்தார்கள். 2025 நவம்பர் மாத பகுதியிலே இவருடைய கைதுகள் இடம்பெற்றது. இவர்கள் தான் இந்த பல நாசகார வேலைகளை மட்டக்களப்பு மாவட்டத்திலே செய்து நடத்தியவர்கள். இப்போது பலரும் பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறுகிறார்கள். விடுதலை புலிகள் மீதும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. பல கொலைகளை செய்துவிட்டு அல்லது பல சதிகளை செய்துவிட்டு அவற்றை விடுதலை புலிகள் மீது போடுவதில் தான் இந்த ராணுவ உள்ளக ரீதியான இன்ஃபோமர் அல்லது தகவலாளிகள் செயற்பட்டு வந்திருக்கின்றமை இப்போது அம்பலமாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாது ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களின் கொலை வழக்கிலும் பலருக்கும் தொடர்பு இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த குறித்த 5 மனித கடத்தல் மற்றும் கொலைகள் தொடர்பில் பிள்ளையான் உட்பட்ட மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் உட்பட லண்டனில் உள்ள காத்தாங்குடியைச் சேர்ந்த முகமது பாயிஸ் அல்லது போலீஸ் பாயிஸ் அல்லது தாடி பாயிஸ் அல்லது இன்ஃபோமர் பாய்ஸ் அல்லது இன்டெலிஜென்ட் பாய்ஸ் என்று அவருக்கு பெயர்கள் என்றால் ஏராளமான பெயர்களை வைத்து புலனாய்வு துறையை ஆட்டிப்படைத்து
தமிழர்களையும் முஸ்லிம்களுடைய ரத்தங்களை குடித்த மிகவும் கொடூரமானவராகத்தான் இந்த போலீஸ் பாய்ஸ் இருந்திருக்கின்றார். இது நீதிமன்றங்களிலே இப்போது வெளிப்பட்டு நிற்கின்றது. காத்தாங்குடியைச் சேர்ந்த முகமது பாயிஸ் உட்பட்ட 4 பேருக்கு எதிராக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த ஜூன் 2026 17ஆம் தேதி சிஐடியினர் வழக்கு தாக்கல் செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு தொடர்ந்த விளக்கமறியலில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். அதில் போலீஸ் பாயிஸ் இன்னும் கைது செய்யப்படவில்லை. அதனால்தான் நீதிமன்றம் இந்த நடவடிக்கையை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்று செவ்வாய்க்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான பிள்ளையான் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளாக செயற்பட்ட முகமது ஜிபான், முகமது ஜஹீத் ஆகிய மூவரையும் சிறைச்சாலைகளில் இருந்து இணைய வழி காணொலி ஊடாகத்தான் இணைந்திருந்தார்கள். ஏன் இந்த காணொலி ஊடாக இணைந்தார்கள் என்கின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கின்றது. ஒருவேளை இப்போது பல்வேறுபட்ட சதிகள் இடம்பெற்று வருகின்றன. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக இவர்களுக்கும் ஏதாவது உயிர் அச்சுறுத்தல் எழலாம் அல்லது நிகழலாம் என்ற முன்னெச்சரிக்கையாக இவர்கள் இணையவழி ஊடாகத்தான் இவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். நீதிபதியினுடைய அனைத்து உத்தரவுகளும் இணையவழி ஊடாகத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் போது நீதிமன்றத்திலே ஒரு கைதி அல்லது அவர் தீர்ப்பு வழங்கப்படும் வரையும் அவர் குற்றவாளி இல்லை. அவர் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறார். அவர் தொடர்பான விண்ணப்பங்களை அவர் சார்பான சட்டத்தரணிகள் செய்து முடிக்க முடியும். பாய்ஸ் தொடர்பான காணொலி எங்கென்று கேட்கின்றது புரிகின்றது. இந்த பாய்ஸ் தொடர்பான காணொலியை, அதாவது போலீஸ் பாய்ஸ் அல்லது தாடி பாய்ஸ் தொடர்பான காணொலியை நீங்கள் பார்க்கலாம். அதற்கான ஆவணங்கள் நம்முடைய கைவசம் இருக்கின்றது. இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால், பிள்ளையான் தரப்பிலே சில விண்ணப்பங்கள் சட்டத்தரணிகள் சட்டப்பூர்வமாக முன்வைத்திருக்கின்றார்கள். அதில் மாற்றமில்லை. அது தொடர்பில் நீதிமன்றம் பரிசீலிக்கும். ஆனால் இவை தமிழ் மக்களுடைய வாழ்க்கையில் எப்படி தொடர்புபடுகிறது என்பது தொடர்பிலும் இங்கு பார்க்க வேண்டி இருக்கிறது. பிள்ளையானை பொறுத்தவரையில் பிள்ளையான் சார்பிலே அவருடைய சட்டத்தரணிகள் நீதிமன்றத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். பிள்ளையானை பொறுத்தவரையில் அவர் இப்போது வெலிசரை கடற்படை முகாமில் இருக்கின்றார். வெலிசரை கடற்படை முகாமில் தான் அவர் தடுத்து வைக்க விசாரிக்கப்படுகின்றார். வெலிசரை கடற்படை முகாமிலே அவருக்கு வழங்கப்படுகின்ற உணவை, குறிப்பாக சொல்ல போனால் அங்கு அந்த முகாமிலே பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய ராணுவம் மற்றும் கடற்படையினர் பரிசோதனை செய்து அனுப்புவதனால் அது சிதைவடைவதனால் அதனால் அவரால் சாப்பிட முடியாமல் இருப்பதாகவும் பரிசோதனை செய்யாது தருமாறும் நீதிபதியிடம் ஒரு விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த விண்ணப்பத்துக்கு பிறகு வருகிறோம். இது எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்வியலில் பல்வேறுபட்ட இடங்களிலே தொடர்புபட்டிருக்கின்றது. சட்டத்தரணிகளால் இன்னும் ஒரு விண்ணப்பம் பிள்ளையான் சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளையானுடைய தாயாருக்கு 73 வயது, சுயநலம் கொண்டவர். அவருடன் கைபேசி வழியாக 2 அல்லது 3 நிமிடங்கள் பேசுவதற்கு அனுமதி கோரி சட்டத்தரணிகள் இதன் போது இன்னும் ஒரு கோரிக்கை முன்வைத்தார்கள். நீதவான் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அங்கு எவ்வாறான நடைமுறை அதனை சரியாக பின்பற்றுமாறும் கூறியிருந்தார்கள். வெலிசரை கடற்படை முகாமிலே எவ்வாறான நடைமுறை பின்பற்றப்படுகிறது, அந்த நடைமுறையை பின்பற்றுங்கள் என்கின்ற வகையில் கூறியிருந்தார்கள். இதேவேளை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் சார்பில் ஆஜரான சிரேஷ்ட பொறுப்பதிகாரி கடந்த வழக்கு விசாரணையின் போது குறித்த வழக்கை மட்டக்களப்பு நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்தால் மட்டக்களப்பு சிறைக்கு மாற்றுமாறு முன்வைத்த கோரிக்கை தொடர்பில் குறித்த நபர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர் எனவும் அவரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு அவர் பாதுகாப்பாகவே இருக்கின்றார், எனவே அதில் எந்த ஒரு முன் நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்துக்கு தகவல் வழங்கி இருக்கிறார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர் மட்டு சிறைச்சாலைக்கு மாற்றுவது தொடர்பாக சட்டமாதிப திணைக்களகத்துக்கு அறிக்கை சிஐடி பணிப்பாளர் சமர்ப்பித்துள்ளதாக சிஐடி பொறுப்பதிகாரி முன்வைத்தார். சட்டமாதிபர் இது தொடர்பான அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நீதவான் பிள்ளையான் உட்பட மூவரையும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிட்டார். இதில் பிள்ளையானுடைய சார்பில் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. வெலிசரை கடற்படை முகாமால் வழங்கப்படுகின்ற உணவை கூட அங்க இருக்கக்கூடிய இராணுவத்தினரும் கடற்படையினரும் பரிசோதித்து தருவதனால் அது சிதைவடைந்துள்ளதனால் உண்ண முடியாமல் இருக்கிறது. உண்மையில் பிள்ளையானுடைய கோரிக்கை சரி, மாற்றமில்லை. கர்மா யாரையும் சும்மா விடாது என்றது மட்டும்தான் இந்த தகவலூடாக இன்று அனைவருக்கும் வெளிப்படுத்தி நிற்கக்கூடிய தகவல். என்ன காரணம் என்று சொன்னால், இப்போது பிள்ளையான் அன்று டிஎம்பிபி என்கின்ற ஒரு ஆயுத குழுவை உருவாக்கிய போது இதில் பலருக்கும் அல்லது சிலருக்கும் கோபம் வரலாம். அவருடைய அலுவலகங்களுக்கு முன்னால் எத்தனை தாய்மார் கண்ணீரோடு இருந்தார்கள். என்னுடைய மகனின் முகத்தை ஒரு முறை காட்டுங்கள், அல்லது என்னுடைய மகனுக்காக நான் உணவு எடுத்து வந்திருக்கிறேன், அதனை ஒரு முறை கொடுப்பதற்கு அனுமதியுங்கள், என்னுடைய மகனுடைய ஒரு வார்த்தையாவது நான் கேட்க முடியாதா என்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் கதிரவழி தொடக்கம் பெரிய கல்லாறு, அதே போன்று அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் என்று
திருகோணமலை என்று பல்வேறுபட்ட இடங்களிலே டிஎம்பிபி அலுவலகங்களுக்கு முன்னால் கண்ணீர் விட்ட தாய்மாருடைய அந்த ஓசைகள் இப்போது காதுகளுக்கு கேட்கின்றன. ஒருவேளை பிள்ளையானுக்கு கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி கேட்காவிட்டால் அவருடைய இந்த கர்மவினை அறுக்கப்படவில்லை என்றுதான் கூறுவாங்க. கடந்த அல்லது எங்களுடைய முன்னோர்களுடைய காலத்தில் தான் ஒருவர் செய்த பாவத்துக்கு இன்னும் ஒருவருக்கு தண்டனை வழங்கப்படுகிற வரலாறு அல்லது அந்த மரபு இருந்தது. இப்போது அப்படி இல்லை. நாம் பாவம் செய்தால் நாமே இந்த பூமி பந்திலே அந்த பாவத்தை அறுத்து விட்டு தான் செல்ல வேண்டும். இப்போது பிள்ளையானுக்கு ஒருவேளை நடப்பது கர்மாவாக இருக்கலாம். பிள்ளையானுடைய தாயார் அவர் எதுவும் அவருக்கு இது தொடர்பில் தெரியாது. ஒரு தாய் மகனோடு பேச வேண்டும் என்பது யதார்த்தம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பிள்ளையானிடம் எத்தனை தாய்மார் மண்டியிட்டு இருப்பார்கள் அல்லது அழுது புலம்பி இருப்பார்கள். என்னுடைய மகனோடு ஒரு வார்த்தை பேச முடியாத எத்தனை முறை பிள்ளையான் பல பிள்ளைகள் கடத்தப்பட்ட போது பிள்ளையானுடைய அலுவலகத்துக்கு சென்ற அந்த வாவிக்கரை வீதியில் இருந்த போது அவர்களை உதாசீனம் செய்தது, கலைத்தது, துரத்தியது என்று பிரசாந்தன் மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. நீங்கள் மாகாண சபை தேர்தல் கேட்டு நீங்கள் முதல் முறை வெல்லாத போது தாமரக்கேணி பகுதியில் இருந்த அலுவலகம் காலையில் 5:30 மணி தொடக்கம் எத்தனை அழுகை யோசைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நீங்கள் அந்நேரம் அந்த கட்சியில் ஒரு முக்கிய உறுப்பினரும் இல்லை. உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் இந்த விவகாரங்களில். நீங்களும் இப்போது சில விடயங்களை ஆதாரமாக வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கும் இந்த விடயம் மிக ஆழமாக சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்களுக்கும் எத்தனை தாய்மார் எத்தனை விதமாக அழுதார்கள் என்று தெரியும். தாமரக்கணி அலுவலகத்தை மறக்க மாட்டீர்கள். தாமரக்கணி அலுவலகம் எத்தனை வரலாற்று தடயங்கள் உள்ளது என்பதை மறந்திருக்க மாட்டேன். வாவிக்கரை வீதியை மறந்திருக்க மாட்டேன். இப்போது எத்தனை தாய்மார் அன்று கேட்டார்கள். நீங்களே ஒரு கட்டம் கூறினீர்கள். அந்த நீங்கள் அந்நேரம் அந்த கட்சியில் இல்லாதால் அந்த கட்சியை நீங்கள் வெளியிலே பட்டும் படாமலும் விமர்சித்த காலங்கள் எல்லாம் இருக்கு. இப்படி இருக்கின்ற போது இன்று பிள்ளையான் தரப்பில் சட்டத்தரணி முன்வைத்த கோரிக்கை அது ஒரு மனிதாபிமான கோரிக்கையாக பார்த்தாலும் இவ்வளவு கோரிக்கையும் பிள்ளையான் வெளியில் நடமாடிய போது எத்தனை தாய்மார் அல்லது எத்தனை மனைவிமார், எத்தனை அக்காமார், எத்தனை தங்கைமார், எத்தனை அண்ணன்மார், எத்தனை அப்பாக்கள் கண்ணீரோடு முன்வைத்தார் அன்று உங்களுக்கு தெரியவில்லை. சித்தாண்டி பகுதியில் இருந்த டிஎம்பிபி அலுவலகத்தை மறந்திருக்க மாட்டீர்கள். களுவாஞ்சிக்குடி பகுதியில் இருந்த டிஎம்பிபி அலுவலகத்தை மறந்திருக்க மாட்டீர்கள். அதற்கு சாட்சியாக களுவாஞ்சிக்குடி கடற்கரை இருக்கின்றது. எத்தனை பிணங்கள் என்று அந்த கடல் அடி வாரத்திலே அசிட்களால் நிறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. இப்படியெல்லாம் பல வரலாறுகள் இருக்கின்றது. வரலாறுகள் யாரையும் சாதாரணமாக கடந்து செல்ல விடாது. பாவம் செய்தால் பாவத்துக்குரிய சம்பளத்தை ஏதோ ஒரு வகையிலே பெற வேண்டும். இப்போது பிள்ளையான் தரப்பிலே முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை நீதிமன்றம் பரிசீலித்து அது அவருடைய தாயாருடைய கோரிக்கை, மனிதாபிமான கோரிக்கை. எந்த ஒரு தாயும் பிள்ளையை பிழையாக செல் என்று கூற மாட்டார்கள். எனவே அந்த தாயுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவது நீதிமன்றத்தின் கடமை. ஆனால் இது போன்ற பல தாய்மார் பிள்ளையானிடம் கோரிக்கை வைத்தார். பிள்ளையானிடம் மன்றாடினார், எதுவும் கேட்கவில்லை. எப்படி மன்றாடினார்கள், எவ்வாறு மன்றாடினார்கள் என்கின்ற சந்தேகம் உங்களிடம் இருந்தால் வெகு விரைவிலே அந்த ஒரு காணொலியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எப்படி கடத்தினார்கள், எப்படியான வகையில் கடத்தல்கள் இடம்பெற்றது என்று பிள்ளையானுடைய தாயார் 73 வயதில் கதறுவது போன்று அன்று இளம் தாய்மார் எத்தனை பேர் கதறினார். தீவுச்சேனை என்பது எத்தனை இளையவர்களின் உயிர்களை காவு கொண்ட இடம். இன்று ஓட்டமாவடியில் இருக்கக்கூடிய பல வேன் ஓட்டுநர்களுக்கு தெரியும் எத்தனை தாய்மார்களை அவர்கள் அழைத்து செல்வார்கள் பார்ப்பதற்கு. எத்தனை பேரை நீங்கள் திருத்தி விடுவீர்கள். இப்படியான வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றது. எனவே வரலாறுகள் ஒருபோதும் பொய்த்து போகாது. நீதிபதியிடம் பிள்ளையான் சார்பில் அவருடைய தாயார் வைத்த கோரிக்கை உண்மையில் நீதிமன்றம் கரிசனை காட்ட வேண்டும். பிள்ளை எப்படியானது ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் அந்த தாயை பொறுத்தவரையில் அந்த தாயினுடைய கோரிக்கை நிறைவேற்றாமல் விடுவது நீதிமன்றத்தின் நடவடிக்கை. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் முதல் பிள்ளையான உள்ளவற்றையும் அனைவருக்கும் செய்தார். அந்த பாவ பலிதான் இன்று பிள்ளையானை நெருக்கி கொண்டிருக்கின்றது. சித்தாண்டி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டிஎம்பிபி அலுவலகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிறிய அறை, அதுபோன்று தாமரக்கேணியில் இருந்த அலுவலகத்தில் பிரசாந்தனுக்கு தெரியும். வாவிக்கரை வீதி அலுவலகத்தில் என்ன நடந்தது என்று பிரசாந்தனுக்கு தெரியும். இவ்வாறாக பல அடையாளங்கள் என்று கொட்டி கிடக்கின்றன. இப்போது பிள்ளையானுக்கு நடப்பது ஒரு பக்கம் விசாரணை, இன்னொரு பக்கம் கருமா, இன்னொரு பக்கம் மற்றவர்களுடைய சாபம் என்றுதான் எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள். எங்களுடைய கருத்தில் பலருடைய முணுமுணுப்பும் இப்படித்தான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகிறது, நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் எப்படி இடம்பெறப் போகிறது, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பு, கடத்தல் காணாமலாக்குதல் தொடர்பு என்று பல்வேறுபட்ட விவகாரங்கள் எண்ணிக்கை அடிப்படையில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. சரி, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிக்கப் போகிறீர்கள் என்கின்ற ஒரு ஆதங்கம் அல்லது முடித்து விடுவீர்களோ என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களிடம் இருக்கலாம். இல்லை, நாம் கூறிய அந்த தகவல்களை உங்களிடம் வழங்குகிறோம். யார் இந்த போலீஸ் பாய்ஸ்?
எவ்வளவு மோசமானவர். ட்ரிப்போலி பிளாட்டூன் எனக்கூடிய ஒரு உயிர் கொல்லி அல்லது மனிதர்களுக்கு எதிரான மனித மாண்பை அளிக்கக்கூடிய ஒரு புலனாய்வு கட்டமைப்பை எப்படி இயக்கினார்? இதன் பின்னணியில் யார்? இந்த தரவுகளை பட்டியலிடுகின்றார் மூத்த ஊடகவியலாளர் நிராஜ் டேவிட் அவர். எவ்வாறான வகையில் இந்த போலீஸ் பாய்ஸ் எனக்கூடியவர் எவ்வளவு மிக மோசமானவர், அவருடைய செயற்பாடு எப்படி இருந்தது என்கின்ற மிக ஆதாரபூர்வமான தகவல்களை முன்வைக்கின்றார் மூத்த ஊடகவியலாளர் நிராஜ் டேவிட் அவர்கள். கடந்த வருடம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறை சப் இன்ஸ்பெக்டரால் காப்பாற்றப்பட்ட அந்த ஷாஹித் நேற்று முன்தினம் மறுபடியும் கைது செய்யப்பட்டுள்ளார். இம்முறை அவரை கைது செய்தது ஸ்ரீலங்கா காவல்துறை அல்ல, மாறாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் கீழ் நேரடியாக செயற்படுகின்ற விசேட பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவு. ட்ரிப்போலி குழுவில் ஷாஹித் செயல்பட்ட காலத்தில் அவர் புரிந்த படுகொலைகள், அந்த படுகொலைகளில் அவருடன் இணைந்து ஈடுபட்ட நபர்கள், கொலைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் ராஜசிங்கத்தை படுகொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை மறைத்து வைத்தது, இவைகள் பற்றிய விசாரணைகளுக்காகவே ஷாஹிதை விசேட பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதேவேளை பிரித்தானியாவில் தங்கியிருந்தபடி ட்ரிப்போலி பிரிவின் ஒரு ரகசிய குழுவை இயக்கிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்ற ஒரு நபர் பற்றிய சாட்சியை பதிவு செய்வதற்காகவும் கூட இவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக படைத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் பல்வேறு குற்றச்செயல்களை செய்துவிட்டு இலங்கையில் இருந்து தப்பியோடி பிரித்தானியாவில் தஞ்சம் அடைந்துள்ள போலீஸ் பாய்ஸ் என்கின்ற நபரின் தலைமையில் தான் இந்த ஷாஹித் முன்னர் செயற்பட்டதாக கூறப்படுகின்றது. கடந்த காலங்களிலே பல கொலைகள் அல்லது பல குற்றச்செயல்கள் இடம்பெற்றவுடன் அவை உடனடியாகவே விடுதலை புலிகளின் பெயருக்கு மாற்றப்பட்டுவிடும். விடுதலை புலிகள் செய்தார்கள், விடுதலை புலிகள் அளித்தார்கள் என்று கூறிவிடுவார்கள். குறிப்பாக காத்தாங்குடி பிரதேசத்தில் இருந்த ஒரு பிரதேச செயலாளருடைய படுகொலையும் அப்படித்தான் பேசப்பட்டது. போலீஸ் பாய்ஸ் எப்படி மோசமானவர், இவருடைய செயற்பாடுகள் எப்படி இருந்தது, சாந்தனுடைய படுகொலையில் இவருடைய தொடர்பு என்ன, அது மட்டுமல்லாது சிஐடி குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய ஒரு அதிகாரியாக இருந்த லத்தீப் என்பவர் வாழைச்சேனை பகுதியில் வைத்து படுகொலை செய்ததன் பின்னணி, தமிழ் முஸ்லிம் மக்களை எப்படி இவர் கலவரமாக மாற்றக்கூடிய மனநிலையுடையவர், டிஎம்பிபியை சேர்ந்த சாந்தன் உட்பட்ட இருவரை எப்படி காத்தாங்குடியிலே தீர்த்து கட்டினார், இவர் எப்படி ஒரு மோசமான ஒரு நபராக இருக்கின்றார். இன்று இவர் லண்டனிலே போய் தஞ்சமடைந்திருந்தாலும் இவருடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பதை பட்டியலிடுகின்றார் அவரோடே பயணித்து அரச சாட்சியாக மாறி இருக்கக்கூடிய உசைன் அவர்கள். காத்தாங்குடி பிரதேசத்திலே போலீஸ் பாய்ஸ் அவர்கள் எவ்வளவு மிக கொடூரமானவர் என்கின்றதை தரவுகளோடு பட்டியல் இருக்கின்ற அந்த காணொலியை கேட்கலாம். போலீஸ் பாய்ஸ், தாடி பாய்ஸ், ஆமி இன்றிருக்கிற பாய்ஸ் என்றது 3 பேர்ல உலாவுற ஒரே பாய்ஸ் இவன்தான்றதை நான் அறிஞ்சு கொடுத்தேன். இன்னைக்கு இவருக்கு பொடிக்காட்டா வரவர் மங்காட சைது, அவனோட அப்பாட பேர் மங்காடு சொல்றது. கிஸ்புல்லா விளையாட்டு அரங்குக்கு பின்னால் ஒரு தேத்தினை கடை வச்சுக்கிற ஒரு மெல்லிய உயர்ந்த வெற்ற மகன் தான் இவர் சைது என்றது. காத்தான்குடி பிரதேச செயலாளராக கடமையாற்றிக் கொண்டிருந்த ELM பலீல் என்பவர் 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்படுகின்றார். கல்முனை நெற்பட்டி முனை என்கின்ற கிராமத்தைச் சேர்ந்த பலீலை தமிழீழ விடுதலை புலிகளை கொலை செய்ததாக அந்த நேரத்தில் பேச்சடிபட்டது. ஆனால் அந்த படுகொலையை ஈமானிய நெஞ்சங்களைச் சேர்ந்த இந்த முகமது சஹீத் மற்றும் போலீஸ் ஃபாயிஸ் என்று அழைக்கப்படுகின்ற முகமது ஃபாயிஸ் போன்றவர்களே செய்ததாக கூறுகின்றார் அவர்களுடன் சேர்ந்து செயற்பட்ட ஹுசேன். சுனாமி வீட்டு திட்டத்தில் ஊழல் செய்தார் என்கின்ற குற்றச்சாட்டில் இஸ்லாமிய ஷரியா சட்டத்தின் கீழ் அவருக்கு ஈமானிய நெஞ்சங்கள் என்கின்ற அந்த தீவிரவாத அமைப்பினால் தண்டனை வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறுகின்றார். சுனாமி அந்த டைம்ல DS பலீல் என்று சொல்லி அவர் கொல்லப்படுறார். அவரை கொண்டதும் சைட் தான், அவர் தான் சுட்டது. இது எனக்கு திட்ட தெளிவாக தெரியும். உடனே பாயிஷ் அந்த கன்றைக்கு எடுத்து என்ன செய்யறேன்னு சொன்னா DS பள்ளியில சுடுறதுக்கு உத்தரவாதம் போடுற சைட்டு நேரடியாக சைட் போய் என்ன செய்ய சுடுறேன். 2007ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கேர்னல் லத்தீப் என்று அழைக்கப்படுகின்ற முகமது லத்தீப் என்பவர் வாழைச்சேனை என்கின்ற இடத்தில் உள்ள பள்ளிவாசலில் தொழுகைக்காக சென்று கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்படுகின்றார்.
அந்த கொலைக்கான பழியும் விடுதலை புலிகள் மீதுதான் ஆரம்பத்தில் சுமத்தப்பட்டது. ஆனால் தனது தந்தையை கொலை செய்தது போலீஸ் பாயிஸ் மற்றும் அவரது தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள்தான் என்று அவரது மகன் வாடிச்சேனை காவல்துறையில் முறைப்பாடு செய்திருந்தார். காவல்துறை வழமை போல எந்தவித விசாரணைகளையும் மேற்கொள்ளவில்லை. 9 வருடங்கள் கழித்து 2016 ஆண்டு அவரது பிள்ளைகள் மறுபடியும் தமது தந்தையின் கொலை குற்றவாளியான போலீஸ் பாயிஸை தண்டிக்க வேண்டும் என்று கோரி ஸ்ரீலங்காவின் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாட்டினை மேற்கொண்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தது கேர்னல் லத்தீப், அவரை சொல்றதுக்கு போறாங்க. யாரு? ஷிபான், ஷஹீத், ஷமுத்தி நவாஸ், இவங்க 3 பேரும் போறாங்க. அந்த வாழைச்சேனையில பாயிஸ்ல ஒரு ஆள் ரிஷ்வி என்று சொல்றாரு, அவர் இருக்கிறார். ரிஷ்வீன் என்பவர் இருக்கிறார். அவங்க போய்தான் அந்த கேர்னல் தீவையும் சொல்றாங்க. சுட்டு போட்டு இங்க வந்து இஸ்லாமிய ஷரியா சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற அதே நேரம் கொலைகளுக்கான பழியை தமிழர் தரப்பின் மீது போட்டு தமிழ் முஸ்லிம் சமூகங்கள் மத்தியில் இனக்கலவரத்தை உருவாக்குவதும் போலீஸ் பாயிஸ் மற்றும் முகமது சஹித் போன்றவர்களின் நோக்கமாக இருந்திருக்கின்றது. 2008 ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற தமிழ் அமைப்பைச் சேர்ந்த சாந்தன் மற்றும் விநாயகமூர்த்தி போன்றவர்கள் காத்தான்குடியில் வைத்து சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். சாந்தன் என்பவர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் 680 பொறுப்பாளராக செயற்பட்டவர். நண்பகல் 12 மணிக்கு காத்தான்குடியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற படுகொலை. போலீஸ் பாயிஸ், சஹீத் மற்றும் தற்பொழுது எங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்ற ஹுசைன் போன்றவர்கள் அந்த படுகொலையை செய்ததை நூற்றுக்கணக்கானவர்கள் நேரடியாக கண்டிருக்கின்றார்கள். அந்த படுகொலையை தொடர்ந்து தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் மிகப்பெரிய இனக்கலவரம் அங்கு ஏற்பட்டது. தமிழ் மக்கள் விடுதலை புலி உறுப்பினர்கள் உடனடியாக அங்கு மேற்கொண்ட பழிவாங்கும் நடவடிக்கையில் 5 முஸ்லிம்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். சுமார் 3 மாதங்கள் அங்கு பதட்டம் நிலவியது. அந்த 3 மாதத்தில் 10க்கும் அதிகமான முஸ்லிம்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் முஸ்லிம்கள் தரப்பில் 100 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டன. போலீஸ் பாயிஸ், ஷஹீத், ஹுசைன் போன்றவர்களே தனது கணவனை படுகொலை செய்ததாக கொல்லப்பட்ட சாந்தனின் மனைவியும் 680 பிரதேச சபைக்கு தலைவராக அந்த நேரத்தில் பதவி வகித்தவருமான கிறிஸ்டினா என்கின்ற பெண் காத்தான்குடி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தது அதே சந்தர்ப்பத்தில் என்ன செய்யண்டா, டிஎம்பிபியை சேர்ந்த 2 பேர் ஆட்கள் வராங்க, பஸ்கோல்ட்டு கிட்ட நிக்கிறாங்க. அந்த டிஎம்பி பஸ்கோல்ட்டு கூட நிக்கக்குள்ள இவர் பிஸ்டலோட போய் அவங்களுக்கு சுடக்குள்ள அவங்க மாறி சுடுறாங்க. சுட்டோடனே இவர் இடது கால் குடையில வெடிப்படுது, படுது இங்க சைட்ல பட்ட உடனே அதை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகாம வேற பக்கத்துகளில் வச்சு இவங்க சுகப்படுத்துறாங்க. அடுத்தது அதை சுட்டது சஹீத், வெடி வாங்கினதும் சஹீத் தான். 2007ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி சித்திக் என்று அறியப்பட்ட அப்துல் ஹாசிம் அப்துல் நசார் காத்தான்குடி பீச் ரோட்டில் இரவு 7 மணிக்கு பலர் முன்னிலையில் காத்தான்குடி முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் சங்க கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த போது போலீஸ் பாயிஸ் மற்றும் சித்திக்கினால் பகிரங்கமாக சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த கொலையையும் அங்கிருந்த ஏராளமானவர்கள் நேரில் பார்த்திருக்கின்றார்கள். ஆனால் வழமை போலவே ஒழுங்கான விசாரணைகள் அங்கு மேற்கொள்ளப்படவில்லை. மேலதிக கொலைகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. அடுத்தது அதே இடத்துல தான் மொடனுக்கு முன்னுக்கு ஒரு ஆட்டோ மீட்டிங் ஒன்று நடந்தது. அந்த மீட்டிங்ல சித்திக் என்றவர் ஆட்டோக்குள்ள இருந்தது. அவருக்கும் இந்த போலீஸ் பாய்ஸ் அவங்களுக்கு முரண்பாடுகள் இருந்துருக்கு. சமய கலாச்சாரம் இந்த ஈமானியம் உடைய என்ன செய்யறேன்னு சொன்னா, ஷிபானும் ஷஹீதும் ஷிபான் அவர்கிட்ட அவர் சித்திக்க ஷிபான் அவர் சட்டத்தெளிவா ஷஹீத் நிக்கிற பக்கத்துல.
காத்தான்குடி பிரதேசத்தில் படுகொலைகள், குற்றச்செயல்கள் போன்றவற்றில் ஈடுபட்டு வருகின்ற ஈமானிய நெஞ்சங்கள் என்கின்ற தீவிரவாத அமைப்பை பற்றி காத்தான்குடி வாழ் மக்களிடம் பேசிய போது, சுன்னத்துல் ஜமாத் மற்றும் வஹாபிசம் என்கின்ற கோட்பாடுகளின் அடிப்படையில் காத்தான்குடியில் இருக்கின்ற 2 இஸ்லாமிய மத பிரிவுகளுக்கு இடையிலான கருத்து மோதல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புத்தான் ஈமானிய நெஞ்சங்கள் என்கின்ற அமைப்பு என்று கூறுகின்றார்கள். ஈமானிய நெஞ்சங்கள் வஹாபிச அடிப்படைவாத கருத்துக்களை தமதாக கொண்டிருப்பதுடன் ஷரியா சட்டத்தை முதலில் காத்தான்குடியிலும் அதனைத் தொடர்ந்து படிப்படியாக இலங்கை முழுவதிலும் நடைமுறைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு செயற்பட்டு வருகின்றவர்கள் என்றும் கூறினார்கள். ஈமானிய நெஞ்சங்கள் சொன்னா இங்க காத்தான்குடியில பல கொள்கைகளை பின்பற்றுறவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு கொள்கைகள் சுன்னி முஸ்லீம் இப்படி தௌஹீத் கொள்கையில தௌஹீத்லயும் பல கொள்கைவாதி இருக்காங்க. அதுல பாயிஸ் ஒரு தௌஹீத் கொள்கைவாதி. அவருக்கு எதிராக ஏதாவது பள்ளி வாயில ஒரு சிறப்பு நிகழ்ச்சி எது நடந்தா அவருக்கு அது பிடிக்காது. எந்த விதத்திலையும் ஆக்களை போட்டு அவர் அடிச்சோ உடைச்சோ இதோடு அதே மாதிரி ஒன்றை செய்தவர் தான் அந்த நோன்பு 16 திராவியா தொழுது கொண்டிருக்க கூட தான் அவர் என்ன செய்திருந்தா ரைட் என்றவர் அனுப்பி கிரனேட் அடிக்கிறேன். 11 பேர் அதுல காயம். அதுல 11 பேர் காயம். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா அப்படி ஒன்றதுல நோன்பு 16 நோன்பு 17 என்ன செய்யறேன்னு சொன்னா பதுர் யுத்தம் என்று சொல்லிதான் ரவுமோலையில பள்ளி வாயிலுக்குள்ள ஆட்கள் பொடியும் செட்டு எல்லாத்தையும் பொய்ய சொல்லி கூட்டி எடுத்து போட்டு அடிச்சு சுட்டு அவ்வளவு அப்படி சித்திரவதை செய்து ஒரு கலவர பூமி, அதாவது யுத்தம் பூமி மாதிரி தான் இருந்துச்சு அந்த டைம்ல. அப்படி அவ்வளவு ரவுமோலையில் ஆட்கள் அவ்வளவு என்ன செய்வாங்க, தஞ்சம் பூந்து அவங்களால இயலா. அப்படிப்பட்ட அவர தௌஹீத் கொள்கையை மட்டும் இவருக்கு இந்த கொள்கைக்கு யாரு பின்புலம் இருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. நாம இதையும் கேட்டோம் என்று சொன்னா ஏதோ எங்களுக்கு தான் ஆபத்து. என்ன செய்யற விஷயம் தெரியாம இவர்கிட்ட வந்துட்டான். அவர் பார்க்கறதுக்கு நல்லவர் போலதான் இருப்பார். ஆனா அவர் வந்ததுக்கு பிறகுதான் இவர் செய்த கொலை இவருக்கு இது மட்டும் இல்ல. அவரு மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவர் செய்த கொலைக்கு கணக்கே இல்லை. அவர்தான் அவர் எப்படி சொன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நடத்தும்னா முஸ்லிம்கள் இனவாதத்திலையும் கொள்ளுவார், தமிழாக்களையும் கொள்ளுவார். அவர் தனிப்பட்ட ரீதியில இவர் இந்த ஈமானிய நெஞ்சம் என்று சொல்லி இவர் செய்த குற்றங்கள் அனைத்தும் இதான். இப்படியாகத்தான் இது ஒரு கூட்டு குழுவாகத்தான் இவருடைய செயற்பாடு இருந்தது. கூட்டாகத்தான் இவர்கள் படுகொலைகள், கடத்தல்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். எனவே இவ்வாறான செயற்பாடுகள் தான் இன்று மிக பிரதான பேசு பொருளாக இருக்கின்றது. இந்த நீதிமன்ற ஒரு திறந்த பிடிவிராந்து அடுத்தது இன்டர்போல் கூடாக சர்வதேச பிடிவிராந்தாக மாற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிள்ளையானுடைய சகாக்களையே போட்டு தள்ளி பிள்ளையானையே மீண்டும் முஸ்லிம் சமூகத்துக்குள்ளும் குழப்பத்தை பயன்படுத்திய இந்த போலீஸ் பாய்ஸ் என்பவர் கைது செய்யப்பட வேண்டும், நாடு கடத்தப்பட வேண்டும். இதில் பிரித்தானிய அரசினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். எனவே மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த கைதுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. கைதுகள் விவகாரங்கள் எப்படி அடுத்த கட்டத்தை நகரப்போகிறது என்றெல்லாம் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். டிஎம்பிபி கட்சியில் இருக்கக்கூடிய பலர் அரசு சாட்சியாக மாறி வருகின்றமை விசாரணைகளுக்கு மேலும் வலி சேர்த்துக் கொண்டிருக்கின்றது. நாம் இப்போது பல விடயங்களை கூறினோம். உங்களுக்கு அதிருப்தி இருந்தால் அல்லது உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு இருந்தால் உங்களுக்குரிய கருத்துக்களை நீங்கள் பின்னூட்டங்களிலே நீங்கள் தெரிவிக்கின்ற போது மீண்டும் அவை தரவுகளோடு தெளிவுபடுத்தப்படும். நாம் கூறிய இடங்கள் அத்தனையிலும் நாம் பணியாற்றிய காலப்பகுதியிலே சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களோடு நாம் பயணித்து பரிசோதித்த இடங்களாகத்தான் இருக்கின்றது. எப்படி பரிசோதித்தீர்கள், எவ்வாறு பரிசோதித்தீர்கள் என்றால் வெகு விரைவில் அதற்கான ஒரு ஆதாரமான காணொளியும் வெளியிடலாம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். யாழ்ப்பாணம் KKS வீதியில் 5 பரப்பு காணி 3 மாடி கட்டிடத்துடன் விற்பனைக்கு. பழைய கரிகரன் பிரிண்டர்ஸ் தொடர்புகளுக்கு 076 830 39 31.